ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யூஸ் பண்ற WhatsAppல இருந்திருக்க சூப்பரான அப்டேட் அண்ட் ஃபியூச்சர்ஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்கச்சக்கமான அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்டேட், அத எப்படி யூஸ் பண்ற அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில ஃபர்ஸ்ட் வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆல், அன்ரீட், ஃபேவரைட், குரூப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 4 ஆப்ஷன் தான் இருந்திருக்கும். இனிமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து எக்ஸ்ட்ராவா உங்களால வந்து சில லிஸ்ட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு இந்த ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில வந்து நீங்க என்ன வேணும்னாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பாருங்க, நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு, இப்போ நம்ம கீழ பார்த்தீங்கன்னா, ஆட் பீப்பிள் ஆர் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் உங்களுடைய கான்டாக்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில வந்து நீங்க யார் ஆட் பண்ணி வச்சுக்கணுமோ, அந்த கான்டாக்ட்ட இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதில டன் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்க இனிமேச்சு ஆட் பண்றவங்களுடைய கான்டாக்ட் எல்லாமே இந்த மாதிரி இதில ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஸோ இப்போ நீங்க அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னும் குரூப்ஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்க இன்னும் குரூப் கிரியேட் பண்ணி அத வந்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க பிரிச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில ஆல் அப்படின்றத குடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். அதே மாதிரி இதில நீங்க ஃபேவரைட்ல வச்சுக்கிறத குடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நீங்க என்ன அது லிஸ்ட் கிரியேட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாரி இந்த மாரி குடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழ வாங்க. கீழ வந்தீங்க அப்படின்னா, இதில பாருங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க அத ஆன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, அத ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது, அல்லது ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கும்போது, நீங்க வைக்கிறது எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா போகணும் அப்படின்னா, இத வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இத ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சீங்க அப்படின்னா, அது நோட்டிஃபிகேஷனா உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு போய் சேர்ந்துரும். ஸோ அதுக்காக தான் இது. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அந்த நீங்க வாய்ஸ் மெசேஜ் கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பக்கத்திலேயே நீங்க ப்ளே பண்ணும்போது பாருங்க, இதில ஒரு வந்து மைக் ஆப்ஷன் குடுக்கும். அதாவது நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்றேன்னா, இத கிளிக் பண்ணாம நமக்கு வந்து வாய்ஸ் மெசேஜுக்கு பக்கத்தில இருக்கிற அந்த மைக் ஆப்ஷன கிளிக் பண்ணி, நீங்க இந்த மாதிரி மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அதாவது வாய்ஸ் நோட் வந்து நீங்க சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக நீங்க வந்து இந்த பச்சை கலர்ல இருக்கிற இந்த மைக் ஆப்ஷன கிளிக் பண்ணாம, இந்த குயிக் ரீப்ளே அப்படின்னு இருக்கிற இந்த மைக் ஆப்ஷன கிளிக் பண்ணியே நீங்க ரிப்ளை பண்ணிக்க முடியும். பண்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. 4வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க செட்டிங்க்குள்ள வந்துருங்க. செட்டிங்ல வந்தீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு வந்து லிஸ்ட் இருக்கும். ஸோ அன்ரீட், ஃபேவரைட், குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில ஏதாவது உங்களுக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் எதுவுமே வேணாம். நீங்க ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னா, அத இந்த மாரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுல பாருங்க உங்களுக்கு டெலீட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத குடுத்து நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு தேவையில்லாத இந்த ஃபேவரைட், குரூப்ஸ் அப்படின்னு அன்ரீட் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நீங்க டெலீட் பண்ணணும்னா, இந்த மாரி குடுத்து நீங்க ஈஸியாவே டெலீட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொஃபைல சுத்தி இந்த மாதிரி பச்சை கலர்ல அ இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்க அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத ஈஸியாவே பார்க்க முடியும். இதில பாருங்க இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணும்போது, இதில இருக்கிறது தான் அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் அப்படியே ஷோ ஆகும் பாருங்க. இதில நமக்கு அவங்க என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்க்காமலே உங்களால ஈஸியாவே பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன கிளிக் பண்ணி அதில ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.